GP geometric progressionல first sum இது. Find the nth term and sum to n terms. ரெண்டையுமே கண்டுபிடிக்கணும். nth termையும் கண்டுபிடிக்கணும், sum to n termsையும் கண்டுபிடிக்கணும். Of the series, எந்த series அப்படின்னா 7, 7/3, 7/9, 7/27 இந்த சீரீஸ்க்கு. அப்போ nth term அப்படின்னா ஃபார்முலா வந்து Tn is equal to AR power n-1. இங்கே என்னன்னா இங்கே n-1, A into R power n-1. இப்போ நமக்கு A என்னன்னு தெரியணும், R என்னன்னு தெரியணும், அப்போ தான் nth term கண்டுபிடிக்க முடியும். ஏங்கிறது ஃபஸ்ட்டு உள்ள டேர்ம் 7, ஏங்கிறது இதுதான். R எப்படி கண்டுபிடிக்கணும்னா T2/T1. ஜிபியில் இது அதனால T2/T1. T2 வந்து 7/3, T1 வந்து 7. T2ங்கிறது செகண்ட் டேர்ம் 7/3, T1 வந்து 7. இது எப்படி எழுதலாம்? 7/3 இதை வந்து பை 1ன்னு எழுதணும்னா இன்ட்டு 1/7. 7 7 கேன்சல் ஆகி R வந்து என்ன கிடைக்கும்னா 1/3ன்னு கிடைக்கும். A வந்து 7, R வந்து 1/3. இது ரெண்டையும் வச்சு தான் Tn கண்டுபிடிக்கணும். Tn is equal to AR power n-1 தான் ஃபார்முலா. ஏக்கு பதிலாக 7, ஆருக்கு பதிலாக 1/3 the whole power n-1. இது 1 பவர் வந்து 1 தான் வரும். 1க்கு என்ன பவர் போட்டாலும் 1 தான் வரும். பை 3 பவர் n-1. 3க்கு மட்டும் இந்த பவரை கொண்டாந்து எழுதிடலாம். அதாவது 7/3 பவர் n-1. இதுதான் Tnக்கு உள்ள ஆன்சர். Tn is equal to 7/3 பவர் n-1. இதுதான் Tnக்கான ஆன்சர். அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு? எஸ்ன்னு கேட்டிருக்கு. எஸ்என் கண்டுபிடிக்க முன்னாடி ஆர் வந்து லெஸ் தேன் ஒன்னா கிரேட்டர் தேன் ஒன்னான்னு பார்க்கணும். ஆர் 1/3 அப்படிங்கிறது வந்து லெஸ் தேன் 1. அப்போ எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா A இன்ட்டு 1 வர ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அப்போ உனக்கு நெகட்டிவில் வராது, அவ்வளோதான் உங்களுக்கு. A இன்ட்டு 1 - R power n by 1 - R அப்படின்றது லெஸ் தேன் 1னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். A 7ன்னு தெரியும், 1 - 1/3 the whole power n divided by 1 - 1/3. இது 1 - R power n. R வந்து 1/3, அந்த 1/3க்கே n போடணும். அப்போ 7 இன்ட்டு 1 - 1 power n 1 தான், ஏற்கனவே சொன்ன மாதிரி 3க்கு மட்டும்தான் இந்த பவர் n வரும். பை 1 - 1/3. அப்போ இந்த 1 - 1/3 எப்படி எழுதலாம் அப்படின்னா இது அப்படியே இருக்கும். இது வந்து அப்படியே வச்சுக்கோங்க, இதை ஒன்றும் சிம்பிளிஃபை பண்ணவே வேண்டாம். டிவைடட் பை இது வந்து 3 LCM எடுத்தோம்னா இந்த 3 இதில் இல்லை, அதனால் மல்டிப்ளை பண்ணால் 3 - 1ன்னு வரும். இட்ஸ் ஈக்குவல் டு 7 இன்ட்டு இதை அப்படியே வச்சுக்கணும். மேலே இதை ஒன்றுமே பண்ண வேண்டாம். கீழே வந்து இது 2/3ன்னு வந்துடும். 3 - 1/2 2/3ன்னு வந்துடும். அப்போ இந்த 2/3 வந்து மேலே எழுதும்போது 3/2ன்னு எழுதுவோம். 2/3 இன்ட்டுவாக போட்டு எழுதும்போது 3/2ன்னு எழுதுவோம். 1 - 1/3 power n. இது அப்படியே வச்சுக்கணும். 7 × 3 21. 21/2 இன்ட்டு 1 - 1/3 power n. இவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். இதுதான் எஸ்என்னோட ஆன்சர். ஏக்கு 7, இது 1 - 1/3 the whole power n by 1 - 1/3. இதுக்கப்புறம் சிம்பிளிஃபிகேஷனில் தான் இருக்குது. இது வெறும் சப்ஸ்டியூஷன். இப்போ இந்த 1 power n 1 தான், அதனால் 3க்கு மட்டும் பவர் இறக்கி 3 power nன்னு போட்டு இதை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். இங்கே 1 - 1/3ல் 3 LCM எடுத்தால் இது 3 - 1/3ன்னு வந்துடும், 2/3ன்னு வந்துடும். இந்த 3 மேலே போய் 21/2ன்னு வந்துடும். இன்ட்டு 1. இந்த சம்மில் TNன்னு கேட்டிருக்கு, SNன்னு கேட்டிருக்கு, அதனால் ரெண்டையும் கண்டுபிடிக்கணும்.